ஏன்னா ஒரு செய்தியோடு நான் தொடங்குறேன். யுகத்தை நான்காக பிரிப்பார்கள்: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. கிருத யுகத்தில் 2 உலகத்துக்கு சண்டை நடந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். தேவாசுர யுத்தம் அப்படின்னு சொன்னாங்க, முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும். கிருதயுகத்தினுடைய வரலாறு. திரேதாயுகம் என்பது ராம ராவண யுத்தம். 2 உலகம் இல்லது, 2 நாட்டுக்கு இடையே சண்டை. துவாபர யுகம் என்பது கிருஷ்ணாவதாரம். ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தது, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே 2 உலகம், 2 நாடு, ஒரே வீடு. இப்ப கலியுகத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே சண்டை நடக்குது. வாசல் வரைக்கும் வேகமா வரோம், போலாமா வேணாமா, நாம பார்க்க போற ஆளு இருப்பானா இருக்க மாட்டானா, யாரும் அங்க பக்கத்துல இல்லை, அவனுக்குள்ளாகவே ஒரு மன போராட்டம். இது கலியுகத்தினுடைய சிறப்பம்சம். கருவிகள் வளர்ந்திருக்கிறது, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதனால்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன், பக்தியும் பண்பாடும். ஏன்னா கருவிகள் இங்க இருக்கிற பெரியவங்கள் அத்தனை பேர் எல்லாம் மூத்த பெருமக்கள். இளைஞர்கள் குழந்தைகள் நல்லா உட்காந்துங்கிறான், என்னமோ பேச போறாரு கேட்போன்னு ஒரு ஆர்வமா உட்காந்துங்கிறான். உண்மையிலே இந்த பிள்ளைகள்லாம் பாராட்டணுங்க. சின்ன குழந்தை ஒருத்தன் கேட்டாலும் கூட 1 கோடி பேருக்கு சமம் அது. அதே மாதிரி தாய்மார்கள் ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் வந்தாங்கன்னா பெரிய அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியை தொட்டதாக கருதுகிறவன் நான். டெய்லி ஏன்னா ஒரு கூட்டம், பல கூட்டங்களில் தாய்மார்கள் நிறைய பேர் வருவாங்க. குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன். ஏன்னா பிரிந்து வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கிற உலகத்தில் புரிந்து வாழ வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். அதில் நிறைய பெண்களுக்கு நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்குற அந்த 2 மணி நேரம் இந்த சீரியல் தொல்லையிலிருந்து அவங்க விடுதலை ஆகுறாங்க இல்லையா? அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ அது அவங்கள நெருங்கி வருது. பெரிய இக்கட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம், பார்த்தே தேரணுன்ற மாதிரி கொண்டு வரோம் ஊடகங்கள். அதனால் இன்னைக்கு இருக்கிற கருவிகள், நம்ம தேசம் என்று சொன்னாலே, இந்திய தேசம் என்றாலே கலாச்சாரத்தில் சிறந்த நாடு, பண்பாட்டில் சிறந்த நாடு, நாகரிகத்தில் சிறந்த நாடுன்னு பிரபஞ்சம் பாராட்டுகிற ஒரு மண் இந்த புனித மண் இது. ஞானிகளும் முனிவர்களும் ஆச்சாரிய பெருமக்களும் வாழ்ந்த மண் இந்த மண். அதிலும் 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து இன்றைக்கு ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் என்பது அவர் காலத்தில் நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், இருந்தோம் என்பதே மிகப்பெரிய சரித்திரம். அவர்கள்தான் 2 வார்த்தைகளிலே சுருக்கமான வாழ்க்கையை படம் பிடிச்சு சொன்னார். எது உன்னிடத்தில் இருக்கிறதோ அது இறைவன் தந்தது, எது உன்னிடத்தில் இல்லையோ இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்து, சுபிட்சமாக இருப்பாய் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை! இதை எழுதி வைக்கணும் வீட்டில், தினமும் பார்க்கணும். அதை நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் உபனிஷதம் போதிக்கிற மகத்தான உண்மை. இன்னொன்னு, நாம் எதனோடு அதிகமாக பழகுகிறோமோ அதனுடைய வாசனை நமக்கு வரும். காரைக்குடியில் சிவில் இன்ஜினியருடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். மாங்கல்யம் எடுத்து கொடுக்கிற போது அந்த குரு சொன்னார், தாலி கட்டு சாமின்னார், தாலி கட்டு தம்பின்னார். எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டான். ஏன்னா அவன் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரில் இந்த பில்டிங்கில் எத்தனை சதுரடியில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில்னு பேசி பேசி பழகுறதுனாலே அவனுக்கு அந்த வாசனை வருது. வாழ்க்கையில் நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய மனம் வரும். அப்போ ஒரு ஸ்லோகங்களோடு நாம் திரும்ப திரும்ப பண்ணோம்னா அந்த ஸ்லோகம் தான் நமக்கு முன்னாடி வழிகாட்டும். ஒரு பிரபந்த பாடல்களோடு நம்ம அழகாக அதிகமாக பழகிட்டோம்னா மனம் அதில் தான் லயித்து போகும். ஒரு இசை நிகழ்ச்சி எல்லாமே அப்படி தானே. அப்போ நல்ல வார்த்தைகள் என்பது கூட நம்ம எப்படி பழகுகிறோமோ அதை வைத்துத்தான் திரும்ப திரும்ப நமக்கு வரும். ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு எண்ண அலைகளை உருவாக்குகிற மகத்தான பெருமை இருக்கு. அதனால்தான் திருவள்ளுவரே சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சொல்லில் கூட பண்பாடு இருக்கணும்.
என்ன ஒரு பையனை கூட ஒரு ஆசிரியர் கேட்டார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை, உனக்கு யாருடா பிடிக்கணும், அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ஆசிரியர் யாரையும் பிடிக்காது சார், எனக்கு கண்டக்டர் தான் பிடிக்கணும். ஏண்டான்னார், எல்லாரும் என்னை திட்டுறாங்க சார், உருப்பட மாட்டேன்றாங்க. அவர் ஒருத்தர் தான் நான் பஸ்ஸில் படி ஏறும்போதே தம்பி நீ பாஸான்னு கேட்பார். ஏன்னா எல்லாரும் டிக்கெட்டு வாங்கணும், அவன் மட்டும்தான் பாஸ் வச்சுக்கிறான். அவர் மங்களகரமாக கேட்பார், தம்பி நீ பாஸான்னுவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார், அத்தனை பேர் நான் ஃபெயில் ஆகிடும்னு சொல்கிறேன் மத்தியில் அந்த ஒருத்தர் தான் பாஸான்னு கேட்பார் சார். ஒரு சின்ன வார்த்தை தாங்க, ஒரு சின்ன சொல்லு ஒரு மனிதனை எவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்துது. நம்ம சமயமே அதான் சொல்லிக் கொடுக்குது, ஒருவரை நீ மகிழ்ச்சிப்படுத்தினால் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு 2 பேரை இறைவன் தருவான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் அதனால்தான் 5 ஐம்புலன். இதே கிராமத்தில் நான் இருந்து வந்தவன், எங்கள் ஊர்லலாம், நான் விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டைன்னு தாளகிரி ஈஸ்வரர் ராஜசிம்ம பல்லவன் கட்டின மலைக்கோயில் இருக்கிற ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊரில் அழகாக பேசுவாங்க. நிலப்புலன்லாம் சௌக்கியமாக இருக்குன்னு கேட்பாங்க. நிறைய ஊரில் கேட்பாங்க, நிலப்புலன்லாம் சௌக்கியமாக இருக்காப்பாங்க. நிலம் இருக்கு, புலன்னா 5 புலத்தில் நிலம் ஒன்று, 5 புலனில் புலன்கள் உண்டு. மெய் வாய் கண் மூக்கு செவின்னா ஏன் தெரியுமா? நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அதைத்தான் நில புலன் சொன்னோம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளில் தான் நிறைய வாழ்வியல் செய்திகள் இருக்கு. வாழ்வியலுக்கு நிறைய வழிகாட்டக்கூடிய, வெளிச்சம் காட்டக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. நம்ம அந்த வகையிலே கூட நிறைய பயணம் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியல, இந்த பிள்ளைகளுக்கு. நாம் என்ன பண்றோம், இப்போ இருக்கிற காலத்து ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய படிப்பனைகளும் மாறி போச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடியது சத்தியத்தையும் தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது ஒரே இடம், நம்முடைய வீட்டை தவிர வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு ஆலயம் வீடு 2 தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ உருவாக்குகிற வல்லமை ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. லேசா நினைச்சிடப்படாது. சில வரலாற்று செய்திகள் நான் சொல்றேன். ஏன்னா 2மே சரியா இருக்கணும். உறவுகள் மத்தியில் வளர்ற பிள்ளையும் உயர்ந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன், வகுப்பறைக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம், வாசல் திறந்திருக்கு, உள்ள போறோம். ஒரு ஹாலுக்கு பக்கத்தில் டைனிங் ரூம், டைனிங் டேபிள் போட்டிருக்கு. அப்பா அப்படி உட்கார்ந்துங்கிறார். 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் எதிரில் உட்கார்ந்துங்கிறான். அம்மா உள்ள தோசை சுட்டுக்கிட்டு இருக்கா. விறகு அடுப்பு, சிலிண்டர் இல்லை, எளிமையான வாழ்க்கை. அந்த தோசையை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, ஜலதோஷம். அப்போ என்ன பண்ணுறா, தோசையை கொண்டு வந்து அப்பா தட்டில் வைக்கிறா. தோசை கண்ணங்கரேன்னு இருக்கு. அந்த அம்மா வச்சுட்டு போன பிறகு அந்த அப்பா சொல்றார், அம்மாடி தோசை ரொம்ப முருகலாக இருக்க, பிரமாதம் அப்படின்னார். இது நடந்தது. பையன் கேட்டான், என்னப்பா உலகமாக கருப்பாக இருக்குது, அதை போய் முருகல்னு சொல்கிறீங்களே? அப்போ அப்பா சொன்னார், அடே ஏற்கனவே அவ எரியிற அடுப்பில் முகம் கருகி கொண்டு இது செய்கிறாடா, இதுவும் நான் கருகி போச்சுன்னு சொன்னால் அவன் மனசு கருகிடும்டா. அதனால் உயர்வாக தான் சொல்ல பழகணும். குறையா பார்க்காம குறைய நிறையா பார்க்கணும், தெரியுமா அப்படின்னார். அந்த பிள்ளைதான் 6ஆம் வகுப்பு படிக்கிற போது கேட்ட அந்த வாசகத்தை மனதிலே பதிவு செய்து கொண்டு பிற்காலத்தில் உலகம் போற்றுகிற உயர்ந்த நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு கூட குழந்தை கேட்ட கேள்விக்கு கூட குனிந்து பதில் சொன்னார். வேறு யாருமில்ல, அவர்தான் மேதக அப்துல் கலாம். அப்போ ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் வழிகாட்டுற பொறுப்பு இருக்கு. அதனால்தான் அப்போதியடிகளாருடைய மூத்த மகன், மூத்த திருநாவுக்கரசன் பேரு.
வந்திருக்கக்கூடிய நாவுக்கரசருக்கு உணவு பரிமாறுவதற்கு இலை கொண்டு வா என்று சொன்னபோது அந்த பிள்ளை துள்ளிட்டு ஓடனா. நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். என்ன அழகான வார்த்தை சேக்கிழார் எழுதுவார். நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். வந்திருக்கிற அடியாருக்கு உபசரிப்பதற்கு வேண்டிய வாழை இலையை கொண்டு வருகிற ஒரு திருப்பணியை கூட என்னிடத்தில் என் தந்தையும் தாயும் ஒப்படைத்தார்கள் என்றால் நான் பாக்கியவான் என்று பெருமைப்படுகிற பிள்ளை அந்த வீட்டில் இருந்து வளர்ந்தான். அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, குழந்தைகளை உருவாக்குறது. அடுத்தது பள்ளிக்கூடம். ஏன்னா 2 இடமும் கோவிலா மாறணும், வீடும் கோயிலா மாறணும். பள்ளி தலம் அனைத்தும் கோவில் செய்வோம்னா பாரதி, அது பள்ளிக்கூடம் கோயிலா மாறணுங்க. புனே நகரத்துல ஒரு ஸ்கூலு, போர்டு ஹை ஸ்கூல். அது இது வரலாறு. 7th ஸ்டாண்டர்ட் வகுப்பறை. ஆசிரியர் உள்ள போறார். ஜன்னல் வழியா ஒரு வாழைப்பழத்தோல் வெளியில விடுது. ஓரக்கண்ணால பார்த்துட்டு உள்ள போன ஆசிரியர் கேட்டார், யாரா போட்டதுன்னு. கேட்கறது அவர் தர்மம், சொல்லாம இருக்கிறது இவன் தர்மம். 40 பேரை நிசப்தமா இருக்கான். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை நீங்க அப்ப பார்க்கலாம். போட்டவன் ரொம்ப தெளிவா இருப்பான், ரொம்ப தெளிவா இருப்பான். ஆசிரியருக்கு கோபம் வந்தது. எல்லாரும் பெஞ்ச் மேல நில்லுங்கன்னார். 39 பேர் மலமலன்னு ஏறினா ஒருத்த மட்டும் உட்கார்ந்துருந்தான். நான் சொல்றது காதல விழலையான்னார். விழுது. அந்த தவறை நான் செய்யவில்லை. செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? எதிர்த்தா பேசுகிறாய், சத்தியத்தை பேசுகிறேன். ஓ, பெரிய சத்தியவானோ? போட்டது யார் சொல் பார்க்கலாம். காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான். இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட் பைய தூக்கின்னு வெளியே போயிட்டான். ஆசிரியருக்கே பயம் வந்து, வாடா வா வா, உன்னால் அத்தனை பேரையும் மன்னித்து எல்லாரையும் உட்கார வச்சிட்டார். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று தேச விடுதலைக்கு பாடுபட்ட தலைவராக வந்தார். அப்ப நான் சொன்னது சரியில்லையா? 1 வகுப்பறை, இன்னொன்னு கருவறை. 2 இடத்துக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு சார். 2 இடமும் கோவிலா மாறணும். அப்பதான் அவனுக்கு பண்பாட்டை விதைக்க முடியும். 2 இடத்திலையும் பொறுப்பு இருக்கு. இரணியனுடைய மகாபாரதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம். ராமாயணம் என்ன சொல்லு? ஒரு வரியிலே சொல்லிடலாம் சார். கதை இருக்குது. காலங்காலமாக நமக்கு கதையின் தெரியும். கதைக்குள்ளே இருக்கிற புதையல்கள், வாழ்க்கையின் படப்பிடிப்புகள் எவ்வளவு இருக்கு. இத்தனை யுகாந்திர காலத்திற்கு பிறகும் இன்னும் அதை நாடக வடிவில் பார்த்தாலும், திரைப்படத்தில் பார்த்தாலும், சொற்பொழிவாக கேட்டாலும் இன்னும் மனிதன் ரசித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சக்தி, உயிர் ஓட்டம் அதற்குள்ளே இருக்கிறது. சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகும் என்பதைத்தான் ராமாயணம் சொல்லுகிறது. சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை சொல்வதுதான் மகாபாரதம். அப்ப மனிதனே, உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம்? எவ்வளவு அற்புதம்! இந்த மாதிரி ஒரு காவியம், உலக மகா காவியம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது சார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் பொருந்தி இருக்குது. அதனால இன்னைக்கு எங்க கிராமத்தில் கூட அழகா சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இருக்கு சார். ஏன் இறைவன் அவதாரம் எடுக்கிறது இல்லை தெரியுமா? 10 அவதாரத்தோட நிறுத்திட்டார். கலியுகத்தோடு முடிஞ்சு போச்சு. அவதாரம் எடுத்தா அன்னைக்கு ஒரு ராவணன் இருந்தான், ஒரு சூரபத்மா இருந்தான், ஒரு இரணியன் இருந்தான், ஒரு பத்மாசுவரன் இருந்தான். இவன் தான் அடையாளம் தெரிஞ்சுது. இப்ப எவன் இரணியன், எவன் ராவணன், எவன் சூரபத்மனே தெரியல. அவன் எதில் இருக்கிறானா, பக்கத்தில் இருக்கிறானா, பஸ்ஸு கூட நம்மளே பயணம் பண்றானா, ட்ரெயின்ல நம்ம கூட பயணம் பண்றானா? அன்னைக்கு கூட ஒரு அப்பா பிள்ளைக்கு பேர் வச்சான், கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான். அவனுக்கு ஆசை தீர கூப்பிட்டான், கடவுள் இல்லை இங்கே வாடா, கடவுள் இல்லை இங்கே உட்காடுறா. அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தான். வாத்தியார் அட்டண்டன்ஸ் சேர்த்தார். கடவுள் இல்லைன்னார். அவன் சொன்னான், உள்ளேன் ஐயான்னா. அப்போ அவ அன்னைக்கு இரண்ய ஓம் நமோ ஓம் இரண்யாய நமகன் சொல்லுன்னா பையன் ஓம் நமோ நாராயண், உன்னை உய்விக்கும் என்னை உய்விக்கும். அப்பா, உன்னையும் ஈடேற்றும் என்னையும் ஈடேற்றும். பிறவி ஆகிய பெருங்கடலை கடப்பதற்கு அந்த திருநாமம் ஒன்றுதான்
ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை தவிர வேறு இல்லை. மடந்தாடும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் படந்தாரணம் முழங்கு பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவேன்னு யார் பாடுறத? சமண துறவி இளங்கோவடிகள் சிறப்பதிகாரத்தில் பாடியிருக்கிறார். மாற்று சமயத்தாரையும் ஈர்த்த மகத்துவம் அந்த 8 எழுத்து மந்திரத்திற்கு இருக்கு. அதனால்தான் 108 திவ்ய ஸ்தல கஷேத்திரங்கள்லாம் 108 திவ்ய கஷேத்திரங்களுக்கு போனா நம்ம பிரச்சனைகள் தீரும். அதனால்தான் ஆம்புலன்ஸுக்கு 108ன்னு வச்சான். நீங்க எங்க போனாலும் இங்கதான் சார் வரணும். நீங்க எந்த அறிவியலுடைய உச்சத்தை தொட்டாலும் என் ஆன்மீகத்துக்கிட்ட தான் வரணும். இல்ல ஒரு உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்பு கூட பொருத்தி கொடுக்கலாம். கண் தானம் ரத்த தானம்னு நம்ம லைன்ஸ் கிளப்லயே வாட்டர் கிளப்லாம் எல்லாம் பண்றாங்களே, அதுக்கு முன்னோடியே என் ஆன்மீகம் தானே. கண்ணப்பன் தன் கண்ணை எடுத்து அப்பியற ஒரு வரலாறு சார். அது ஆன்மீகமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். ஆனால் அதுல தான் விதை. அந்த விதையிலிருந்து புறப்பட்டது தான் விருட்சம். நீங்க எங்க சொத்தினாலும் அங்க வந்து நிற்கும். நிறைய செய்திகள் நான் சொல்லுவேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4 வழி நடக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்த பெருமான். இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் 16 ஆண்டுகளே இந்த மண்ணில் வாழ்ந்து சாதனைகள் உச்சத்தை தொட்டவர். 18 ஆண்டுகளே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தோழமை கொண்டவர் இறைவனையே. 33 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து உலகமே உருகக்கூடிய திருவாசகத்தை தந்தவர் மணிவாசக பெருமான். 81 ஆண்டுகள் உழவாரப்படையை கையில் எடுத்துக்கொண்டு அத்தனை சிவாலயங்களையும் திருப்பணி பண்ணவர் நாவுக்கரசர். இந்த 4 வழி நம்ம சொல்றோம்ல. திருவாரூர்ல தியாகேசருக்கு திருப்பணி பண்றார் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருப்பணிக்கு பொருளாதாரம் பத்தல, நெருக்கடி வந்துட்டது. நெருக்கடி வந்த உடனே என்ன பண்ணாரு? அங்கிருந்து நேரா விருத்தாசலம் வரார். விருத்தகிரீஸ்வரரை பிரார்த்தனை பண்றார், பதிகம் பாடுறார். பெருமானே திருப்பணி முடியல, பொன்னும் மணியும் முத்தும் தா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பகவானும் மூட்டை மூட்டையா கொடுத்துட்டார். ஒரு 4 மூட்டையை கொடுத்துட்டார். அவரு பிரார்த்தனை பண்ணார், இந்த 4 மூட்டையை தூக்கினா வழி பயணத்தில் தனியா போக முடியாது. உன்மேல சத்தியம், உன்மேல சத்தியம். இந்த 4 மூட்டையும் கொண்டு போய் பக்கத்துல பெருக்கெடுத்து ஓடுகிற மணிமுத்தாறுன்னு பேர் அதுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த மணிமுத்தாற்றுல பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்துல உன் மேல சத்தியம் விட்டு போடுவேன். திருவாரூர் கமலாலய குளத்தினுடைய வடக்கு பகுதியில போய் 15 நாள் பொறுத்து நான் மூழ்குவேன். அங்க இந்த மூட்டை கிடைக்கணும், உன் மேல சத்தியம் போட்டு போயிட்டார். போட்டுட்டு போயிட்டார். போட்டுட்டு போனதுமே 15 நாள் ஆச்சு. போய் நடந்து போய், அப்பெல்லாம் போக்குவரத்து வசதிலாம் கிடையாது. போய் சேர்ந்தவர் வடக்கே போய் இறைவனை வேலை பதிகம் பாடி அப்படியே மூழ்கிறார். அந்த மூட்டை அப்படியே கிடைக்குது. ஒரு இடத்துல பணத்தை போட்டா இன்னொரு இடத்துல எடுக்கலாம்ன்ற ஏடிஎம் கான்செப்ட் இங்குதான் ஆரம்பிக்குதுன்னு உண்மைங்க. ஒரு பொறிதான், ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு சின்ன ஒரு பொறி இருந்தா போதும். அதை என்னுடைய தேசத்து ஆன்மீகம் பறந்து விரிந்து அறிவியலுக்கு கொடுக்கிறது. நிறைய அப்படி சொல்லிட்டே போலாம் சார். அதனால தான் சொன்ன வீடு பள்ளி தலமனைத்தும் கோவில் ரெண்டும் மாறணும். ஒன்று அன்பை போதிக்கிறது, ஒன்று அறிவை போதிக்கிறது. அன்பை வளர்க்கிறது இல்லறம், அறிவை வளர்ப்பது பள்ளிக்கூடம், கல்லூரி. இப்ப இது ரெண்டுமே சரியா இருக்கணுங்க. அது எது கொடுக்கும்னா, எனக்கு நமக்கும் மேலே ஒருவன் நம்மை வழி நடத்துகிறான். இயங்குகிற ஒவ்வொன்றுக்கும் இயக்குகிற சக்தி வேறொன்று உண்டு என்று நம்புகிற அந்த நம்பிக்கை தான் இந்திய இந்து சமயத்தினுடைய ஆணி வேறே தான் சார். அது வைஷ்ணவம் சமயம் சைவம் ரெண்டுமே சொல்ல நம்பிக்கை தானே. நம்பிக்கை. துபாயிலிருந்து பிளைட் வருது சார். வான்வெளியில வருகிற போது அந்த இடத்துல தடுமாடுது. அத்தனை பெரியவங்களும் அவனை பிரார்த்தனை பண்றான்.
நிறைய பேர் நான் அந்த மாதிரி தெரிஞ்சே தெரியாமல தப்பு பண்ணிட்டேன், கடவுளை பொறுத்துக்கோ, அதுக்காக இந்த பெரிய தண்டனை கொடுத்துறாத, நான் போய் இன்னும் சாதிக்க வேண்டியதில்லை, நிறைய இருக்குது அப்படின்னு அவன் தப்பெல்லாம் சொல்லி கூட பிரார்த்தனை பண்றான். ஆனா விமானம் அப்படி தடுமாடுது. ஆனா 10 வயசு பொண்ணு மட்டும் ஒரு வீடியோ கேம் ஆடிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா வருது. இதை ஒரு பெரியவர் பார்த்தார். அத்தனை பேரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், இது பாரு கேம் விளையாடிட்டு வருது. எப்படியோ ஒண்ணு நல்ல வேலையா மீனம்பாக்கத்தில் வந்து லேண்டிங் ஆயிட்டுது. அந்த பெரியவர் முதல் கேள்வி அந்த பெண்ணை தான் கேட்டார். நாங்கள் அத்தனை பேரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், 1 மணி நேரமாக தடுமாறுறோம், நீ வீடியோ கேம் பார்த்துட்டு வந்திருக்கிற, எவ்வளோ ஒரு உனக்கு ஒரு இது பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் ஏன் பயப்படணும், இந்த விமானத்தை ஓட்டுற பைலட்டு எங்கள் அப்பா, என் தந்தை தான் இந்த பைலட்டு, இந்த விமானத்தை ஓட்டுறவர் அவர் தான். என் தந்தை தன் மகளை காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் ஏன் பயப்படணும்னா, ஒரு விமானத்தினுடைய ஓட்டுகிற பைலட்டா ஒரு தந்தையை அவள் மகள் நம்புகிறாள் என்றால், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற நம் தந்தை இறைவனை நம்புங்கள், நிச்சயமாக நாம் கடை தேர்வோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. திருவள்ளுவர் விட பெரிய ஞானி, உலகமே வணங்குகிற ஒப்பற்ற ஞான குரு திருவள்ளுவர். அப்ப நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லது. அப்ப அந்த திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, மனிதனுக்கு 2 கவலை சார். நல்லா நாங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒருவன் பகல்ல தூங்குறான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், அவனுக்கு ராத்திரியில தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். கம்பேர் பண்ணி பாருங்க. மனசு சரியில்லாதவன் ராத்திரியில தூங்குவானா? அப்போ மனக்கவலை இருக்கு, உடற்கவலைக்கு மருந்து உண்டு. டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், டாக்டர் மனசெல்லாம் அது சரியில்லை, எனக்கு ஏதாவது மருந்து. நானே 10 நாளா பேஷண்ட் சரியா வரலையான்னு மனசு கவலையாக. உன் மனக்கவலை என்கிட்ட சொல்லிட்டேன், என் மனக்கவலை நான் யார்கிட்ட சொல்றேன்? போறவன் டாக்டரையாவது சும்மா விடுறானா? அதுதான் நான் சொல்றது, பண்பாடுன்னு. பேச்சிலையும் பண்பாடு இருக்குன்னு, செயல்ல அப்புறம் வரும். அது வந்து உக்காந்தான், நான் உட்காந்துங்கிறேன், எனக்கு வேண்டப்பட்ட டாக்டர் அவர் உட்காந்த உடனே டாக்டர் கேட்டார், என்ன பண்ணுதுன்னார். என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ MBBS படித்தேன்னா. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். கேட்கறது எங்கள் கடமைன்னார். சரி சொல்கிறேன். வலது கால் முட்டி குடையுதுன்னா. வயசு என்னன்னார். 70ன்னா. 70ன்னா குடைய தான் செய்யும்னார். அதுக்கு அவன் கேட்டான், இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தான், அது குடையிலேன்னா. இப்போ டாக்டருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, இங்கே கையை வச்சார். ஏன்னா இப்போ அவருக்கு குடைய ஆரம்பிச்சுட்டுது. அவன் கேட்டான், வலிக்கிற மாதிரி இருக்கான்னா. ஆமான்னார். இது வாயு சம்பந்தப்பட்ட வலி, பயப்படாதீங்கன்னா. இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து டீ சாப்பிட்டோம்னா சரியா போடும், பயப்படாதீங்க. வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான் இல்லையா? அப்புறமா கேட்டான், சரி இது சரியாகணும்னா என்ன பண்ணுறதுன்னா. 4 கிலோமீட்டர் தினம் நடன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், நடக்கிற காரியமாக சொல்லன்னா. அப்போ அவரும் மனுஷன் தானே, கோவம் வருமா வராதா? அவர் மனசையே ப்ரெஷர் டென்ஷன் ஆகிட்டான், மன அழுத்தம் அவருக்கு வந்துட்டுது. நீ நடக்கலைன்னா காரியம் நடக்கும்ட்டார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சத்தில் நான் என்ன கேட்குறேன், அந்த வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். சார் மனிதனை நீங்கள் பேசுகிற போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் யார் எவருன்னு. ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் அவனுடைய சொற்களை அடையாளப்படுத்திடும் சார். அத்திவரதர் வரும்போது எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே பார்த்த மாதிரி. நானும் ஒரு நாள் ஆசைப்பட்டு போயிட்டேன். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம மாட்டுவோம்னு நான் நினைக்கல. அதில் ஒருத்தர் இடையில என்னை பார்த்துட்டு வந்து, சார் குறுக்க ஒரு வழி இருக்குது போகலாமான்னார். தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்க போன வழியை பாவத்தை தீர்க்கிறதுனால நானே வந்தேன், இங்கேயும் குறுக்க வழியாக வேண்டான்னுட்டேன். நீ இன்னைக்கு பூரா பார்க்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்ட்டு போயிட்டான். எனக்கு முன்னாடி ஒரு 90 வயசில் ஒரு பெரியம்மா பாட்டி, தெம்பாக இருக்குது, அந்த காலத்து சாப்பாடு, ஆரோக்கியமாக இருக்காங்க. எனக்கு சோர்வாக இருக்குது, அந்தம்மா ஆரோக்கியமாக இருக்குது. ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது, நாமாவளிகளை சொல்லுது, பெருமாளனுடைய நாமாவளிகள்லாம் பிரார்த்தனை பண்ணி வருது. எனக்கு சந்தோஷமாக அதையே கேட்டு நானும் ஒரு தெம்பா பின்னாடி போனேன்.
அத்திவரதற்கு கிட்ட போன உடனே அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணாங்க பாருங்க, இன்னைக்கு மறக்க முடியாது. அத்திவரதா, அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும். இப்பவே 90. அவரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு. 90 40 கூட்டுங்க, 130 வருஷம் தான் வாழ்வேன் என்று நம்புகிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் என் தேசத்தை ஆன்மீகம் சொல்லி கொடுக்கிற பாடம். நாளையது என்பது நம்ம கையில் இல்லை. நேற்றையது எப்படி போனதுன்னு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும், நாளைக்கு தெரியாது. இறைவன் கொடுப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போனஸ். 60 வயதை கடந்தாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கொடுக்கிற போனஸ். அது பெரிய பிரசாதம், அவன் கொடுக்கறது. அந்த நம்பிக்கை இன்னொன்னுங்க, நான் மனம் திறந்து சொல்றேன். முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 3 அலையும் தாண்டி நம்ம தலை தப்பிச்சிருக்குதே, அதுக்கே நீங்க விநாயகர் திருவடியை சரணமடைங்க. எப்படிப்பட்ட பொறுப்பை பாரதியார் விநாயகர் பெருமான்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? கணபதி ராயன் அவனிரு காலை வணங்கிடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. இந்த தேசத்தினுடைய விடுதலை கிடைப்பதற்கு கணபதி ராயன் கடைக்கன் வைக்கணும்னா பாரதி. அந்த முழுமுதற் கடவுள் அருள் பாலித்தால் இந்த தேசமே விடுதலை அடையும். அதனால்தான் லோகமானிய பாலகங்காதர திலகர் மேடையிலே முழங்கினார், எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. தேசபக்தியை பேச வேண்டிய மேடையில தெய்வ பக்தியை பேசுறீங்களேன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார், இந்திய தேசத்தில் விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் மண்ணிலே உருவத்தை, கடவுள் உருவத்தை செய்து வணங்குகிறது என்றால் இந்த மண்ணையும் தெய்வத்தையும் ஒன்றாக வணங்குகிற ஒரே வழிபாடு அதுதான். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இணைந்திருக்கிற ஒரே பக்தி விநாயகர் பக்தின்னு சொன்னார். எல்லாத்திலையும் பொருள் இருக்கு, எல்லாத்திலையும் ஆழம் இருக்கு, மனித தன்மை இருக்குயா. கடவுள் மனிதனாக பிறக்கிறான் என்றால் மீண்டும் அவனை கடவுளாக்குவதற்குரிய பயிற்சிகள் தான் வீடு கொடுக்கிறது, பள்ளிக்கூடம் கொடுக்கிறது. ரெண்டையும் சரியா இருக்கும். அங்க அந்த பண்பாட்டை ஊட்டி கொடுங்க. கலாச்சாரம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டாங்க. அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு தொடர்புடையதுங்க. அதுல ஆழமா போனா வேற திசையில போயிடும். இன்னும் கூட எங்க வீட்டு உங்க கிராமத்துல சொல்லுவாங்க, சார் டேய் ஆணவம் பிடிச்சி ஆடுவோம் பார் சில பேர். தலைகால் தெரியாத ஆடாதரா, தலைகால் தெரியாத ஆடாத. எங்க பாட்டியை கேட்டான், என்னம்மா பாட்டி தலைகால் தெரியாத ஆடாதுன்னு சொன்னா என்ன? அதுவாடா, அது மகாபாரத கதைடான்னாங்க. என்ன மகாபாரத கதைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? துவாரகையில கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறாரு, பாரத போர் வருது, நீ எனக்கு துணையாக வரணும்ன்றதுக்கு வேண்டுதல் வைப்பதற்காக அர்ஜுனன் வந்தான். வந்த அர்ஜுன பாதத்து பக்கத்துல உட்கார்ந்தான், கால் பக்கம் உட்கார்ந்தான். அவர் ஏற்கனவே பொய் தூக்கம் தூங்குறாரு. நிஜ தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பிடலாம், பொய் தூக்கத்தில் எழுப்பவே முடியாது. அவர் பொய் தூக்கம் தூங்குறாரு, எவன் எங்க உட்கார்றான் பார்க்கலாம். அர்ஜுனன் பாதத்தில் வந்து உட்கார்ந்தான், கால் பக்கம். துரியோதன அவனுக்கே இருக்கிற செல்வ செருக்கில் தலைப்பக்கம் வந்து உட்கார்ந்தான். கண் முடிச்சது எங்க பார்ப்போம்? பாதத்து பக்கம் பார்ப்போம் இல்லையா? எழுந்த உடனே பார்த்து, அர்ஜுனா எப்ப வந்தேன்னார். இப்பதான் வந்தேன். என்ன விஷயம்? வருகிற பாரத யுத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும். ஓம், அப்படியே ஆகட்டும். இப்ப இந்த பக்கம் திரும்பினாக்கா துரியோதனை உட்கார்ந்துக்கிறான். துரியோதனை நீ எப்போ வந்த? நானும் இப்பதான் வந்தேன், உங்களை தான் துணைக்கு அழைக்கலான்னு. இல்லையே, உத்தரவு கொடுத்துட்டேன், அனுமதி கொடுத்துட்டேன். அப்படியானால் நீங்கள் படைத்த படைக்கலங்களை எல்லாம் கொடுத்துரும், உன்னுடைய படைகளை கொடுனா. படைத்தவனை கேட்டான் அர்ஜுனன், படைத்தவன் படைத்ததை கேட்டான் துரியோதனன். இல்லையா? அப்போ படைத்தவனையே கேட்ட பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். அதனால்தான் சொன்னான், பாதத்தில் உட்கார்ந்தவன் ஜெயித்தான், தலைப்பக்கம் ஆணவத்தோட உட்கார்ந்தவன் தோற்றான். தலை கால் தெரியாம ஆடாதரான்றது மகாபாரத கதையிலிருந்து வந்த ஒரு அழகான செய்தி. இல்லை, நம்ம நிறைய உள்ள போகணும் சார், நிறைய உள்ள போகணும். எவ்வளவு பண்பாடு இருக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு, இங்க வாழ்க்கை விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அந்த காலத்திலலாம் மாப்பிள்ளைக்கும் திருமணம் பண்ணுச்சுன்னா அங்க ஒரு காசி யாத்திரை என்ன, அதெல்லாம் சம்பிரதாயம் எல்லாம் போச்சு. இன்னைக்கு எல்லாமே போச்சு. மண்டபத்துக்கு நேராக வரான், கல்யாணம் பண்றான், என்னமோ பண்றான், முடிஞ்சு போகுது. அப்பெல்லாம் அவ்வளோ ஒரு சொர்க்கம், அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. மறு உண்றதுன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, மறு உண்றதுன்னு ஒன்று வைப்பாங்க. மாப்பிள்ளைய பொண்ணை அழைச்சிக்கிட்டு எங்கே போவாங்க? மாமியார் வீட்டுக்கு போவான். ஒரு வாரம் தங்கி இருப்பான். மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா
அது எதுக்கு வச்சான்னு தெரியுங்களா? மாப்பிள்ளைக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்ன்றத மகளுக்கு தெரிவிக்கிற ஒரு விழா அது. ஒரு வாரம் மாப்பிள்ளை தங்கியிருந்தார்னா அவர் உட்கார்ந்தார்னா இலையை பரிமாறி இலையில போட்டு பரிமாறும் போது யாரு? பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும். அப்ப வீடு ஏன் தூண் வச்சு காட்டினால்னா அந்த தூண் பக்கத்துல அந்த பொண்ணு நிற்கும். அம்மா கடைக்கன் பார்வையாலே பாடம் நடத்துவா. வச்சு அள்ளி வைப்பா, உருளைக்கிழங்கு அள்ளி வைப்பா, கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுவான். புடலங்காய் கூட்டு வைப்பா, அதை கிட்ட போக மாட்டான். வெண்டைக்காய் அப்படி அள்ளி வைப்பா, வைக்கும்போதே எடுத்து சாப்பிடுவான். அம்மா பாடம் நடத்துவா, கண்ணில் பார். புடலங்காய் யோசிக்கிறான், உருளைக்கிழங்கு அப்பப்போ பார்க்குறான். வச்ச வேகத்தில் வெண்டைக்காயை சாப்பிட்றான். வெண்டைக்காய் பெரியம் போல இருக்கு, ஆனாலும் மூளை வளரல. இனிமேலாவது வளருதான்னு பார்ப்போம். ஒருவேளை வளர்ந்துருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருக்க மாட்டான். மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்திலோட அந்த லெசன் நடத்துவா. சார் இதை நோட் பண்ணிக்கோ, அவருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்னு. வீட்டில் போயிட்டு உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா, கத்திரிக்காய் பிடிக்குமா, எது பிடிக்கும்? இப்போ இன்னைக்கெல்லாம் கேட்குதுங்க. ஏங்க அந்த அம்மா அவன் கேட்குறான், என்னம்மா சமையல்னு. உங்கள் இஷ்டம் மீட்டுது அந்த பொண்ணு இல்லையா? இன்னைக்கெல்லாம் தலைகீழ மாறுதுங்க, தலைகீழ மாறுது சார். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் பாடம் நடத்தினாங்க சார். எவ்வளோ பண்பாடு! உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கறதே அநாகரிகம். பிடித்ததை அந்த வாழ்க்கை முறையிலே தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நாகரிகம் என்று சொல்லிக் கொடுத்த மண்ணு சார் இந்த மண்ணு. இன்னைக்கு எல்லாம் காணாம போச்சு இல்ல? நம்ம ஆன்மீகம் சொல்றது லேசா, எல்லா வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகம் தான் சார். அது எல்லாமே பக்தியோடு நிறைந்தது, பக்தியோடு இருந்தது. இளையான்குடி மாறனாயினார் விருந்து உபசரிக்கிறது தானே சார் அவருக்கு வேலையே. தினம் ஒரு அடியாருக்கு விருந்து சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். எவ்வளோ பெரிய ஒரு விரதம் இருந்தார். இன்னைக்கு விருந்தும் காணாம போச்சு. பசியோட வருவான், வரும்போதே சாப்பிட்டு வர பழக்கம். அது என்ன பழக்கம்? அவன் பசியில் இருக்கான் சார். விருந்தினர் வரான் வீட்டுக்கு, வரும்போதே சாப்பிட்டுட்டே வந்துடுறீங்க. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டில் சாப்பிடுங்கன்னு எதிர்பார்க்குறான், அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு பேசினா அவன் சாப்பிடுவானா? இன்னும் சொன்னான் சார், ஒருத்தர் வீட்டுக்கு என்னமா அன்பை செலுத்தினா கூட அந்த வீட்டுக்கு கூட அடிக்கடி போகக்கூடாதுன்னு ஒரு பண்பாடு இருந்தது அப்போ இல்லை? விருந்தும் மருந்தும் 3 நாள்னு ஒரு பொன்மொழியை உண்டு சார். ஒருத்தன் கல்யாணமான புதுசில் மாமியார் வீட்டுக்கு தடப்படலாம் போய் தினமும் போயிடுவான் பஸ்ஸில் ஏறி. ஒரு நாள் அவன் வேகமாக போனதை பார்த்து அவங்க அப்பா சொன்னார், டே ஏண்டா இவ்வளோ வேகமாக போகிறேன், எங்கே போகிறேன்? அங்கேதாம்மா மாமியார் வீட்டு தான் போய். டேய் எதுவும் லிமிட்டில் இருக்கணும்டா. சொல்ல வந்தது சொல்லுப்பா. உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றா மகனே, நல்லதுன்னார். பஸ்ஸில் ஏறி போய் சைடு ஓரமாக உக்காந்தான், ஜன்னல் ஓர சீட்டில் உக்காந்தான். அப்பா புறப்படும் போது என்னமோ சொன்னாரேன்னு நினச்சான். அவனுக்கு புரியல. வயசான காலத்தில் எதையாவது சொல்லுவார் போல இருக்குதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். மாமியார் வீட்டுக்கு போனால் இரவு தங்கினான், காலையில் சாப்பாடு டிஃபன் வருப்பான்னு போய் உட்காடுறான். தட்டை கொண்டாந்து வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க அம்மாவை போய் கேட்குது, மாப்பிள்ளை வந்து உட்காந்துங்கிறார், என்ன டிஃபனுன்னு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை தாண்டி நான் புதுசாக வந்துட்டாரா, டிஃபனை ஒன்றும் பண்ணலை, ராத்திரி மீந்து போன பழைய இதை குண்டானில் போட்டு வையின்னா. அந்த பழைய சாதத்தை போட்டு நீராகரத்தை ஊற்றி கொண்டாந்து வெங்கல குண்டானில் வச்சாங்க. கொஞ்ச நேரம் இவன் எனக்கு என்னன்னு தெரியாமல் உட்காந்துருந்தவன் திடீர்னு அப்புறம் எட்டி பார்த்தான். அந்த நீராகரம் தெளிஞ்ச பிறகு அதில் இவன் முகம் தெரிஞ்சது. ஆஹா, அப்பம் புறப்படும் போது சொன்னானே, ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான். நானே நாம் நேத்தே போயிருந்தா கௌரவமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சவன் சிரித்தான். அவன் சம்சாரம் கேட்டது, எதுக்குயா சிரிக்கிறேன்னு. இல்லை எங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னார், அதுக்கு வருத்தப்பட வேண்டிய ஆள் நீ சிரிக்கிறியேன்னு. அதுக்கு இல்லைம்மா, எங்கள் அப்பா எத்தனை தடவை இந்த மாதிரி முகத்தை பார்த்துருந்தான்னா எனக்கு புத்திமதி. அப்போ கூட அவனுக்காக வருந்தலை சார். ஒவ்வொரு பொன்மொழியும் ஒவ்வொரு பழமொழியும் வாழ்க்கையை சொல்லி கொடுக்குற அழகான வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ எல்லாமே போச்சு. இப்போ நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் இதுலேயும் வந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். கருவிகளை பயன்படுத்துங்க, உறவுகளை நேசிங்க. இப்போ கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துகிறோம், மாற்றிட்டோம். இன்னும் வருத்தத்தோடு சொல்கிறேன்.
ஆனாலும் தமிழ்நாட்டு பெண்களை மாதிரி ஒரு அபாரமான ஆற்றல் உடையவர்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. எங்கள் வீட்டிலே வச்சு சொல்லுவேன், கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்ணு குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும், எதுவுமே பாதிக்காது. அது வேற திறமை. நான் என்ன சொல்கிறேன், அந்த திறமைகள்லாம் குழந்தைகளிடத்தில் கொள்முதல் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவோம். நிறைய கதைகள் சொல்லிக் கொடு. ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில் பார்த்த ஒரு குழந்தை தானே வாழ்நாள் பூரா நான் சத்தியத்தை பேசுவேன்னு உறுதி கொண்டார். அவர் தானே பிற்காலத்தில் அண்ணல் காந்தியடிகளாக வந்தார் இல்லை? அதனால் ஒரு விதையை போடுங்கன்ற, ஒரே ஒரு விதையை போடுங்க, பிள்ளைகள் மத்தியில் மனசில் போடுங்க, நல்ல விதையை போடுங்க. இப்பெல்லாம் தப்பாக வருது. நான் அதிர்ந்து போனேயா. போன வாரம் ஒரு பையனை கேட்குறேன், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான். சார் எனக்கு உடம்பே நடுங்கி போச்சு. அட சண்டாளா பாவி, உனக்கு எப்படா தெரியும்னா எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ அவன் எதை விதைச்சிருக்கான் பார்த்தீங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யும். நான் ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக தயவு செஞ்சு கேளுங்க. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? கல்லோ நெல்லோ சொல்லோ புல்லோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நாம தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இதைத்தான் நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரே வரியில சொல்லிட்டான். எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது பிரசித்தமான வரி. அந்த வரியை விடுங்க, அடுத்த வரி தான் வாழ்க்கை, அடுத்த வரி தான் ஆன்மீகம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது ஒன்று போதும் சார் வாழ்க்கையில். எனக்கு நன்மை வருதுன்னா நான் நன்மை பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு தீமை வருதுன்னா நான் தீமை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நன்மைக்கும் தீமைக்கும் அடுத்தவன் ஒருபோதும் காரணம் இல்லை, எல்லாவற்றுக்கும் நாம தான் காரணம். இதை விட ஒரு வாழ்க்கை பண்பாடு உலகத்திலே கிடையாது. அந்த பண்பாட்டை நம்ம பக்தி தான் சொல்லி குழந்தை பருவத்திலிருந்து அம்மா சொல்லி கொடுக்குறாள் இல்லை சார். அன்றைக்கி நீங்கள் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, உங்களை வாங்கி கேட்குறோம். அது மூத்த பெருமக்கள் பேரன் பேத்தியே கொஞ்சம் மகிழக்கூடிய ஒரு வயசு இருக்கிறங்க அளவுக்கு சொல்கிறேன், பக்குவம் உண்மையிலே சொல்கிறேன். பேரனும் பேத்தியையும் மடியில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் அதை நீங்கள் தொட்டாலே மிகப்பெரிய அற்புதம். ஒரு நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏறுதுன்னு அர்த்தம், ஆயுசிலே ஒரு நாள் கூடுதுன்னு அர்த்தம். அதை விட ஒரு சொர்க்கம் உலகத்திலே கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது சார். குழந்தை போல ஒரு மழலை போல, அதுதான் ஒரு தெய்வம். குழந்தையும் தெய்வமும் குணத்தாலும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று குழந்தை மனதோடு இருக்க வேண்டும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். ஒன்று குழந்தையா இருக்கணும், இல்லை குழந்தைகளோடு இருக்கணும். அதனால தான் நான் சொல்றது, குழந்தைகள் தின விழான்னு கொண்டாடுறான் நவம்பர் 14. நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறான் பாரு, உலகத்தில் அவனை மாதிரி யாரும் சிந்தனையா வைக்கவே மாட்டான். பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கரெக்டாக 10 மாதம் இருக்குது. அதை கூட எவ்வளவு பொருத்தமா வைக்கிறான் பாரு. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று நான் வேண்டுகிறேன். அவன் என்ன சார் பண்ணுவான், அவனுக்கு என்ன தெரியும், நாம எதை கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கிறான். நல்லதை சொல்லுங்க, நல்ல பண்புகளை விதைக்கணும் சார். முதல்ல அன்பு, ஆசை களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நான் கவியரசு கண்ணதாசன். ஒருத்தர் ராவணன், ஒருத்தர் ராமன். நம்ம பிள்ளை ராவணனா ராமனான்னு தீர்மானிக்கிறது பெற்றோர்கள். அதனால்தான் அவங்களுக்கு காலையில் உழைத்த உடனே எங்க பாட்டி சொல்லுவாங்க, ஜெயிச்சு கும்பிடு ஜெயிச்சு கும்பிடு. சின்ன வயசுல குழந்தைகளை சாமி கும்பிடுறதுன்னு அவ்வளவுதானே சொல்லி கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கணும் சார். இதுவரைக்கும் நான் பல கூட்டங்கள் போயிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா, வந்திருக்க அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட சுவாமி பொன்னாடை போர்த்தி ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். அநேகமாக எல்லாருக்கும். இது அவருடைய பெருங்கருணையை காட்டுகிறது.
ஒரு பெரிய நிகழ்ச்சி இப்போ சுவாமி எனக்கு சொன்னார்கள். மதுரை மீனாட்சியினுடைய திருவருள் பெற்றவர் இந்த சுவாமிஜி. உங்களுக்கெல்லாம் தெரியுமா மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? கொஞ்சம் யோசிங்க. மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? மதுரைக்கு போயிருக்கீங்களா இல்லையா? எத்தனை வாசல்? 4 5? இங்கே தங்கராஜ் 5ங்கிறார். ஏன்னா மதுரைக்காரர் 5 வாசல். 4 பக்கம் 4 வாசல். ராஜகோபுரம் தெற்கில் ஒரு வாசல், மேற்கில் ஒரு வாசல், கிழக்கில் ஒரு வாசல், வடக்கில் ஒரு வாசல், 4 பக்கம் ராஜகோபுரம். ஆனால் சுவாமி அது வழியா வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருப்போம், சாமி போகாது. என்ன சார் இவ்வளவு பெரிய வாசல், 9 நிலை. ஆனால் அந்த வாசல் வழியா சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அப்போ எந்த வாசல் வழியா வருவார்? அம்மன் சந்நிதின்னு ஒரு வாசல். கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில், இன்னும் சொல்ல போனால் கிழக்கு கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் அம்பாள் மீனாட்சியினுடைய சந்நிதி. நேர பார்த்தா மீனாட்சி தெரிவாள். அந்த சந்நிதி அது வழியாத்தான் சுவாமி வருவார், திரும்ப உள்ள போவார். எத்தனை திருவிழாவா இருந்தாலும் சரி, ராஜகோபுரத்தின் வழியாக சுவாமி வரமாட்டார். என்ன அர்த்தம்? சைவ சித்தாந்தம் அங்கே இருக்கிறது. நான் சாமிட்டு அடுத்தாப்பில் வர்றேன். சைவ சித்தாந்தம் அங்கே இருக்கிறது. என்ன சார் சைவ சித்தாந்தம்? எளிமையாக சொல்கிறேன். அம்மாட்ட சொன்னாத்தான் அப்பாட்ட ஒரு காரியம் நடக்கும். இதான் சைவ சித்தாந்தம். என்ன சார் என்னமோ சொல்றீங்களே? சிவபெருமான் நம்மிடம் வர வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் வருவார். நீங்கள் சிவபெருமானிடம் போக வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் போக வேண்டும். அதான் எல்லாம் வர்றது, கோயிலுக்குள்ள போறது எல்லாம் அம்மன் சந்நிதி, மீனாட்சியினுடைய சந்நிதி. திருவாசகத்தில் ஒரு வரி, அவன் அருளாலே, அப்புறம் தெரியுமா? அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இறைவனுடைய திருவருளாலே தான் இறைவனை வணங்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே வந்து சுவாமியினுடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பெற்று திருவாசகம் கேட்க வேண்டும் என்று யார் தலையில் எழுதியிருக்கோ அவங்க தான் இன்னைக்கு தாஜ் கன்னிமாரா ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மீனாட்சியின் மூலம்தான் இறையருளை நீ பெற முடியும். இறைவன் உன்னிடம் வர வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் வருவான். இன்னும் புரியிறாப்புல சொல்லவா? நம்ம பையனுக்கு ஒரு 5000 ரூபா எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு பணம் தேவை. அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட் பிஞ்சு போயிடும். யார்கிட்ட கேட்பான்? அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொல்லுவா? கவலைப்படாதரா, நாம் பார்த்து எந்த நேரத்தில் சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரோ அந்த நேரம் பார்த்து நான் சொல்லி வாங்கி தர்றேன். இதுதான் அங்கேயும். அம்பாள் மீனாட்சியின் மூலம்தான் இறைவனை அடைய முடியும். இதை காட்டுறதுக்காகத்தான் மதுரை கோயிலில் 4 கோபுரங்கள், ராஜகோபுரங்கள் இருந்தாலும் சுவாமி எந்த வழியாக வருவார்? அம்மன் சந்நிதி வழியாகத்தான் வருவார். அந்த அம்பாள் மயில் வடிவத்திலே ஒரு அழகான பையை கொடுத்து ஒருவரை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி இருக்கிறாள். அவருக்கு பெயர்தான் தன்வீர் தயானந்த சுவாமிகள். ஏம்மா, மீனாட்சியே வாழ்த்தினதுக்கு அப்புறம் நான் என்ன வாழ்த்த முடியும்? ஆனால் எனக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தெரியுமா? 1967 இருந்து மதுரையிலே மீனாட்சியின் திருவடிகளை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவன். அதனாலே சுவாமிஜி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் பேசுகிறேன். வணங்குறதுக்கு காரணம் அவர் நிலை, வாழ்த்துறதுக்கு காரணம் நான் மீனாட்சியின் திருவடியிலிருந்து வந்திருக்கிறேன். சுவாமிக்கு நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். யோகிக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? யோகி 8 படிகளை கடந்தவர். திருமந்திரத்திலே வரும்,
யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 படி. நான் அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா சுவாமிக்கு அடுத்த பர்த்டே வந்துடும். 8ஐயும் சொல்லலை. அதில் ஈடுபடுவர் யோகி. சித்தர்னா என்ன அர்த்தம்? தான் மட்டும் முன்னேறாமல் உலக மக்களை எல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு அவர்களுக்கு வியாதி வந்ததா மூலிகை மூலம் வைத்தியம் செய்து, சித்த வைத்தியம். அவர்கள் மனத்துக்கு வைத்தியம் செய்து அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு சென்று இறைவனோடு சேர்க்கிறாரே, அவருக்கு சித்தர்னு பேர். சுவாமி தனியாயிருந்தா யோகி. ஒரு அறக்கட்டளை வச்சு கல்வியை வளர்த்து தொண்டு செய்தால் சித்தர். எனவே ஒரு யோகியையும் ஒரு சித்தரையும் இன்றைக்கு கண்டு வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நான் திருவாசகத்துக்குள்ள போறேன். எனக்கு என்ன கட்டளை? திருவாசகத்தை பற்றி பேச வேண்டும். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருவார் உருகார் என்று பேசுவார்கள். நான் 3 நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் திருவாசகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப சுருக்கமா என்னுடைய பேச்சு. 3 நிகழ்ச்சிகள். முதலாவது நிகழ்ச்சி, சென்னையில் கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். 1925 நான் சொல்ற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 100 வருஷம் வரப்போகுது. அடுத்த வருஷம் வந்தா 100ஆண்டு விழா. 1925 ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் இங்கே ஒரு நீதி அரசர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய மாமாவுக்கு பேரு கந்தசாமி பிள்ளை. அவரைத்தான் நான் இப்போ சொல்றேன். கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்தது, லத்தீன் படிக்கணும். லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா. சட்டத்தின் மொழி லத்தீன். பெரும்பாலான சட்ட வார்த்தைகள் லத்தீன்ல இருக்கும். நீதிபதிகளை வச்சுக்கிட்டு நான் வகுப்பெடுக்கலாமா? எடுக்கப்படாது. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி. அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, லத்தீன் படிக்கணும். தமிழ் படித்தவருக்கு லத்தீன் படிக்க ஆசை. யார்கிட்ட போகலாம்? சென்னையிலே ஒரு கிறிஸ்தவ வக்கீல். அவர்கிட்ட போனார். எனக்கு லத்தீன் சொல்லி கொடுக்குறீங்களா? அவருக்கு சந்தோஷம். படித்ததை 4 பேருக்கு சொல்லாம இறக்கக்கூடாது. எழுதி வச்சுங்கோ. படித்ததை 4 பேருக்கு சொல்லாம செத்து போனால் அவன் அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சசாக பிறந்து தலைகீழாக தொங்குவான். கிருபானந்த வாரியார் எழுதுறாரு. காலையில் படித்ததை சாயந்தரம் சொல்லிவிடுவார். ஏன் தெரியுமா? பணக்காரர் இறந்து போனா பணத்தை போட்டுட்டு தான் இறந்து போறாரு. படித்தவன் இறந்து போனா படிப்பை கொண்டுகிட்டே போயிடுறேன். வாங்க முடியுமா? அதனால படித்ததை 4 பேருக்கு சொல்லணும். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்பது கந்தர் அனுபூதி. முருகா, இந்த படிச்சுட்டு யாருக்கும் சொல்லாம மறைச்சி வைக்கிறானே, அவங்கிட்ட போய் படிப்பு கொடுன்னு கேட்காத வாழ்க்கையை எனக்கு கொடு. கந்தர் அனுபூதி. சரின்ட்டார். நம்ம லத்தீன்னு சொல்ற கொடுக்க. கந்தசாமி பிள்ளை சாயந்தரம் 5லிருந்து 6 வகுப்பு. கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்து இருப்பார், வக்கீல் ஐயா மேலே உட்கார்ந்து இருப்பார். அந்த காலத்தில் வாத்தியார் தான் மேலே இருக்கணும், பையன் கீழே இருக்கணும். அந்த காலத்தில் வாத்தியார் உட்கார்ந்து இருப்பார், பையன் நிற்பார். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாடம் நடந்தது. 6 மாதம் பாடம் நடந்தது. ஒரு நாள் வக்கீல் ஐயா ரொம்ப கவலையோட வந்து அந்த கோட்டை கலட்டி அப்படி தூக்கி போட்டார். கந்தசாமி பிள்ளை கேட்கிறார், என்ன இன்னைக்கு இவ்வளவு விரக்தியா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொழப்பில் மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க பெரிய வக்கீல் இல்லை. காலையில் சர்ச்சில் போய் பெருமானை கும்பிடுறேன், இயேசுநாதரை கும்பிடுறேன், மேரி மாதாவை கும்பிடுறேன். மத்தியானம் கோர்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் சர்ச்சினுடைய சொத்துக்களை வைத்திருக்கிறானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். கோயில் சொத்தை எடுத்து வச்சிருக்கவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். இங்கே வந்து மாறுபட்டு பேசுகிறேன். காலையில் கோயிலில் கும்பிடுறேன்,
கோர்ட்டுக்கு வந்தா அந்த கோயில் சொத்துக்களை எவன் அநியாயமா எடுத்து வச்சிருக்கானோ அவனுக்காக நான் வாதாடுகிறேன். வெறுத்து போய்விட்டது. கடவுளே, எங்க பைபிள்ல ஒன்னு சொல்லி இருக்கு, கடவுளே நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டு விடாதே. கந்தசாமி பிள்ளை உங்க தமிழ்ல எங்கேயாவது சொல்லி இருக்கா? நம்மளா இருந்தா தெரியாதுன்றோம். நம்ம தமிழை ஒழுங்கா படிக்கலையே. கந்தசாமி பிள்ளை தமிழை படித்தவர். என்ன தெரியுமா சொன்னார்? எங்களுடைய நூலில் இருக்கிறது. எங்க அந்த பாட்டை சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். ஏசுவதுன்னா திட்டுறது. அவன் என்னை ஏசிவிட்டான் சொல்றமா இல்லையா? ஏத்துவதுன்னா பாராட்டுவது. கடவுளே, உன்னை வாழ்த்தினாலும் வைதாலும் என் பிழையை நோக்கி வருந்தக்கூடிய என்னை விட்டு விடாதே. நான் கடைசியா நிக்கிறேன், கடவுளே என்னை விட்டுறாதே. எல்லா மாடு உள்ள வந்துருச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா நிக்கிறேன், கதவை சாத்திப்படாதே. இதுதான் முழுக்க திருவாசகம். இந்த பாட்டை திருப்ப சொல்லவா? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் பவளமலை போன்ற சிவபெருமானேன் சித்துயிர்க்கு இறங்கி காய்ச்சினாலம் உண்டாய் அமுதுண்ண கடையவனே. நாங்களெல்லாம் அமுதம் உண்ண வேண்டும் என்று நீ விஷத்தை சாப்பிட்டியே சிவபெருமானே, உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷத்தை சாப்பிட்றதுனா நம்ம திட்டுறதை வாங்கிக்கிறது. அதனால நீ விஷத்தையும் சாப்பிட்டவன் தானே, நான் திட்டுனாலும் என்ன விட்டுறப்படாது. கந்தசாமி பிள்ளை பாட்டு நல்லா இருக்கே, இந்த பாட்டு எங்கே இருக்கு? யாரு கேட்கிறா? கிறிஸ்தவ வழக்கறிஞர் கந்தசாமி பிள்ளை சொல்றார், இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கிறது. திருவாசகத்திலையா? திருவாசகத்திலே எங்கே இருக்கு? திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. முதல் தலைப்பு சிவபுராணம், இரண்டாவது தலைப்பு கீர்த்தி திரு அகவல், மூணாவது தலைப்பு திரு அண்ட பகுதி, நாலாவது தலைப்பு போற்றி திரு அகவல், அஞ்சாவது தலைப்பு திருச்சதகம், ஆறாவது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம், 51 தலைப்பு வரிசைக்கு இருக்கு. அதுல இந்த பாட்டு நீத்தல் விண்ணப்பம், 6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 50 பாட்டு. அதுல நான் சொன்னது 50வது பாட்டு. எங்கே பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சினாலம் உண்டாய் அமுதுண்ண கடையவனே. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்யலாமா? என்ன? நான் உங்களுக்கு 5லிருந்து 6 வரைக்கும் லத்தீன் சொல்லி கொடுக்குறேன்ல. ஆமாம், 6லிருந்து 7 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த வக்கீல பாராட்டணுமா இல்லையா? அறிவு எங்க கிடைச்சாலும் வாங்கிக்கணும். சோறு போடுற இடத்துக்கு போகாம இருக்கலாம், அறிவு கொடுக்கிற இடத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. சோறு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேற பேரு மாறி போயிடும். மாறாட்டியது மேற்கொண்டு கஷ்டம். அறிவு 7 ஜென்மத்துக்கும் வராது. இப்ப படிச்ச படிப்பு 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். என்ன கேட்கிறார்? 5 to 6 நான் உங்களுக்கு லத்தீன் நடத்துறேன், 6 to 7 கந்தசாமி பிள்ளை நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்கிறீங்களா? சரி. 5 to 6 வக்கீல் மேலே இருப்பார், கந்தசாமி பிள்ளை கீழே இருப்பார். 6 to 7 தமிழ் மேலே இருக்கும், வக்கீல் கீழே இருப்பார். பாருங்க, 1925 இந்த சென்னையில் தர்மமிகு சென்னைன்னு இதை வள்ளலார் பாடுறார். சரி, ஒரு 5-6 மாசம் ஆச்சு. வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றார். பிள்ளை, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் வேணும், ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல, படுத்து கிடக்கிறேன், ஒரு திருவாசகம் சொல்லுங்கள்.
கந்தசாமி பிள்ளைக்கு திடீர்னு திருவாசகத்தில் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு தெரியுமோ? சாமி அதைத்தான் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தினார். 658 பாட்டு. எத்தனை? ஒரு சின்ன குறிப்பு குறுக்கவா நான் பல இடத்துல கொடுத்துருக்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்துருச்சு எல்லாம். இந்த சிவபுராணம்னு ஒன்று இருக்கு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க தயவு செய்து. பரவாயில்லையே, அடே அப்பா சந்தோஷம். திருவாசகத்தில் சிவபுராணம் 95 வரி. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி, 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் குறிப்பு. இதான் நான் சொல்றது. சாமி இப்ப என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? 6ங்கிறது முருகப்பெருமான், 5ங்கிறது நமச்சிவாய சிவபெருமான், 8ங்கிறது மூச்சு காற்று. இந்த வாசி யோகம்ங்கிறாங்கல்ல, வாசி 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 வாசிவா. என்ன வாசி வாசின்னு அது சிவான்னு மாறிப்போச்சு. சொல்லி பாருங்க. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினால் உறுப்பு சிவக்கும் உரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிஷடையோனே. திருமூலர் திருமந்திரம். வாசி யோகா. ஆக 6, 5, 8ங்கிறது அதுதான் அப்படின்னு இப்ப சாமி புதுசா சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அறிவு இது. சரி, நம்ம கதைக்கு போவோம். ஒரு பாட்டு சொல்லுங்க. இன்னைக்கு உடம்பு எனக்கு சரியா இல்லை. வக்கீலையா கந்தசாமி பிள்ளை 658 பாட்டில் ஒரு பாட்டு சொல்றார். எந்த பாட்டை சொல்றது? அதான் கடவுள் திருவுள்ளம். எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலப்பத்து, 8வது பாட்டு. என்ன பாட்டு? அடைக்கலப்பத்துன்னு ஒரு பகுதி. கடவுளே நான் உனக்கு அடைக்கலம், திருவாசகத்தில் உள்ள பகுதி. நீ சிவபெருமானே நீ எப்படி தெரியுமா? ஒரு இந்த எல்லாரும் இந்த மாம் பிஞ்சு சாப்பிட்ருப்பீங்கல்ல. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க. மாவடு ரொம்ப நல்லா இருக்கும். மாவடுவை 2ஆ பிளந்தா உள்ள பகுதி பெண்ணுடைய கண் மாதிரி இருக்குமா. அம்பாள் மீனாட்சியினுடைய கண்ணு மாவடுவை பிளந்தாப்பல இருக்குமா. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். சிவபெருமானே, மாவடுவை பிளந்தது போலே கண்களை உடைய அம்பாள் பராசக்தியை உடம்பில் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமானே, மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நான் இறந்து போனா உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள், அல்லது இன்னொரு தாய் வயிற்றுக்கு அனுப்புவே. 2க்குள்ள 1 தானே. அடுத்து பிறவி எடுக்கணும், இல்ல ஆண்டவனோட 2 கலக்கணும். 2க்குள்ள கும்பிக்கே இடுவாய். கும்பின்னா வயிறு.
மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தாய் வையரா அல்ல சிவபெருமான் திருவடியா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நெசவு நெய்கிற பொழுது ஒரு பாவு அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு போயிட்டு வருமே, அது மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு வந்தா ஒழுங்கா இருக்கிறேன், வீட்டுக்கு போனா எல்லா தப்பு தண்டாவையும் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு இதுக்கு ஊசலாடுகிறேன். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன். நீ விட்டுட்டா நான் கெட்டு போயிருவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன், உன் திருவடிகளில் நான் அடைக்கலம். அவர் காதல விழுந்துச்சு. கிறிஸ்தவ பெருமக்கள் அடைக்கல மாதான்னு கூப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க மேரிக்கு என்ன பேரு? அடைக்கலம் தரக்கூடிய மாதா. அவர் காதல இது விழுந்ததா? ஆகா, நல்லா இருக்கு. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்கிறீங்களா? என்ன, என்னால எந்திரிக்க முடியல, அந்த சுவத்தில் இதை எழுதுங்கோ. அந்த காலம் சுவத்தில் எழுதலாம், எழுதுறாரு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே. அது வேண்டாம், இன்னொரு தாய் வயிற்றில் சேர்ப்பாயின்னு நம்ம எதுக்கு சொல்லுவானே? கடவுளா பார்த்து நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா ஏன் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவானே? ஒருவேளை கொடுத்தா நல்லது தானே. பிள்ளை அதோட நிறுத்துங்க. எதோட? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் நின் மலரடிக்கே தேத்தையகாரம் உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். அதோட நிறுத்துங்க, போதும். பிள்ளை நீங்க போகலாம், நாளைக்கு வரவேண்டி இருக்காது. ஐயா புரியுதா புரியலையா? நாளைக்கு வரவேண்டி இருக்காது. அந்த புண்ணியவான் சிலுவை போட்ட வக்கீல் கிறிஸ்தவ பெருமகன் அன்னைக்கு ராத்திரி பூரா மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் நின் மலரடிக்கே கூவிடுவாய் நின் மலரடிக்கே கூவிடுவாய் உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள் 10 முறை 15 முறை பாடினார். அப்படியே அடங்கிருச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.